காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதிதா ஆல்வா அவர்களுடைய பேட்டியை பார்க்கிறோம். இந்த தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குமா இல்லையாங்கிறது தொடர்பாக காங்கிரஸ்ல பெரிய கான்வர்சேஷன்ஸ், ஆலோசனைகள் முன்னும் பின்னும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகிறாங்க. திரு இப்ராஹிம், மத்திய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. காங்கிரஸில் நீங்கள் எல்லாருமே அதை தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் நாங்கள் இந்தியா கூட்டணியாக இந்த தேர்தலில் சந்தித்தோம். இந்தியா கூட்டணி தலைவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. திமுகவுடன் எங்கள் உறவு சுமூகமாகவே இருக்கிறது அப்படின்லாம் தேசிய செயலாளர் சொல்வது எதை காட்டுகிறது? இல்ல, முழுக்க இந்த 2026 தேர்தல் என்பது இந்தியா அலையன்ஸ் எதை நோக்கி பிரயாணிச்சது? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மதவாத சக்திகளை வீழ்த்த வேண்டும். இந்த மதவாத சக்திகளை வீழ்த்தி விட்டாச்சான்னு கேட்டா, எங்களுடைய கொள்கை பிரகாரம் 2026 எங்களுடைய கொள்கையை நாங்க வெற்றியடை செய்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை தாண்டி இன்றைக்கு தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்தெல்லாம் இன்றைக்கு அகில இந்திய தலைமையிடம் எந்த அளவுக்கு 1960க்கு பின்பாக தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் எதுவும் கிடையாது. அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு என்பது தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணியோ இந்த பேச்சுவார்த்தையோ நடைபெற்றிருந்தால் இந்நேரம் தனி பெரும்பான்மையில காங்கிரஸ் இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கும். காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணி அந்த வாய்ப்பை நழுவ விட்டதன் காரணமாக இந்த நேரத்தில் அவர்களுக்கு தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கிறது. இந்த நேரத்திலாவது நம்ம இந்த கூட்டணியை உபயோகித்துக் கொள்ள முடியுமா என்பதை டெல்லி வட்டாரத்தில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எங்களுடைய கருத்து எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அகில இந்திய தலைமையும் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்களும் கிரீஷ் சோடங்கர் அவர்களும் மாணிக்கம் தாகூர் அவர்களும் முன்பே இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி நேரத்திலேயே தாவேகாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது, அந்த ஆதரவு கருத்தை எங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற கருத்தை எடுத்து வச்சிருந்தார்கள். இதே கருத்து இன்றைக்கும் இன்று வெற்றிக்கு பின்பாகவும் இதே போன்ற கருத்துக்கள் எல்லாருமே எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி சமூக வலைதளங்கள்ல எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் இந்த நேரத்தை சரியாக உபயோகிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்த நேரத்துல அகில இந்திய தலைமைக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள். இது முழுக்க அகில இந்திய தலைமை இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதிகப்படியாக இன்னைக்கு ஒரு தேசிய பொறுப்புல இருக்கக்கூடிய தலைவர் இன்னும் நம்ம திமுகவோட சுமூக உறவை மெயின்டைன் பண்ணணும், இல்ல திமுகவோட நாங்க சுமூக உறவுல இருக்கோம், இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் நாங்க மதிக்கணும் அப்படின்னு பேசுறாருன்னா, அவ்வளோ ஈஸியா டக்குன்னு விட்டுட்டு எல்லாம் ஒரு புது கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு துணி தென்படுதா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இப்ப நீங்க இன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள், விசிகாவின் தலைவர் அவர்கள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் எல்லாம் நேரடியாக அறிவாலயம் சென்று விட்டு பத்திரிகையாளரை சந்தித்த போது யாருமே நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி செல்ல மாட்டோம் என்று சொல்லி, அப்ப எல்லா கருத்துமே தெளிவாக இருக்கிறது. என்னவென்றால் எல்லா கட்சிக்கும் ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. எல்லா கட்சியும் தேர்தலை களம் காண்பது என்பது முழுக்க அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு அதிகார பகிர்வு என்பது வழங்கப்பட வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும். இதெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் தியாகம் செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்க முடியும் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை உபயோகப்படுத்துவதாக பார்க்கிறோம். ஆனா இக்காரணத்தை கொண்டும் அதற்காக மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியாவுக்குள்ளோ அனுமதிக்காதவாறு தான் எங்களுடைய அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும். இப்ப தாவேகான்ற ஒரு சாய்ஸ் எப்படின்னா, ஒருவேளை மதவாத சக்திகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கையை இந்த கட்சி வைத்திருந்தால் இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம், சமரசம் கிடையாது. கொள்கையில் இப்ராஹிம் யோசிச்சு பாருங்க, நீங்க இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் 2029 மனதில் வச்சு எடுக்கணும்ல. இப்ப 26 தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமே அதுல ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அடுத்து வரக்கூடியது தேசிய தேர்தல் 2029 காங்கிரஸ் மத்தியில ஆட்சி அமைக்கணுங்கிறத நோக்கி நகர வேண்டிய தேர்தல். அப்போ அதை மனசுல வச்சு முடிவுகள் எடுப்பாங்கல்ல மேலிடம். அதாவது அகில இந்திய தலைமை தான் எல்லாத்துக்கும். எங்களுக்கு மேற்பட்டு எங்களை மீறியது கட்சி எங்களோட மேலானது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா கட்சிக்கு எது பொருத்தவாறு இருக்குது என்பதை கள நிலவரத்தில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். கள நிலவரம் தெளிவாக இருக்கிறது. 2026 மிகப்பெரிய அலை வீசி இருக்கிறது. இது 2026 தாண்டி இப்ப உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் எத்தளவு பாதிப்பு இருக்குன்றதெல்லாம் கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி 2029 இது பிரதிபலிக்கும் அப்படின்னா அந்த காலையை எடுக்கிறதுக்கு முடிவு செய்வாங்கல்ல. இவங்க வெற்றி பெற்றதுக்கு இதுக்கு முன்பாக அன்டெஸ்டட் பார்ட்டி, அன்ப்ரூவ்டு பார்ட்டின்னு பேசிக் கொண்டிருந்த நிலைமையில இன்றைக்கு ஒரு கால்குலேஷன், ஒரு நம்பர், ஒரு ஈக்குவேஷன் கிளியரா வந்திருக்கு. அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இன்னைக்கு தாவேகா தமிழகத்துல தோன்றி இருக்குது. அதுவும் எந்த மாதிரி கொள்கை என்றால் இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மதவாத சக்திகளை ஒழிக்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதில் இந்தியா அலையன்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குமான்னு தெரிஞ்சா விஜயே இந்தியா கூட்டணிக்குள்ள வரலாம்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா அதுதான் சொல்ல வரேன். இப்ப நீங்க கேரளால அப்ப திமுக வெளியே போயிருமா? திமுக நீக்கிட்டு நீங்க விஜய் சேர்த்துப்பீங்களா? அப்படி எப்படி போகும்? நான் சொல்ல அது எப்படி தமிழ்நாட்டுல நீங்க திமுகவும் விஜயும் ஒரே அலைன்ஸ்ல எப்படி வச்சிருக்க முடியும்? நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். தமிழ்நாட்டை விட்டுருங்க, நான் ஒரு கேரளாவை எடுத்துக்காட்டாக சொல்ல விரும்புகிறேன். கேரளால கம்யூனிஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ், இரு துருவம் போல இருந்தும் நாடாளுமன்றத்துல ஒரு குரலா உழைக்கலையா? அப்ப அது போன்று இந்த கொள்கை என்று வரும்போது சமரசம் செய்து கொள்வார்கள். அரசியல் எதிரியாக திமுகவை முன் வச்சிருக்காங்க. அரசியல் எதிரி தான் திமுக. அரசியல் இல்ல தன்னுடைய இன்னைக்கு பாருங்க ஒரு போட்டிருக்கிறதுல ட்வீட் பாருங்க. ட்வீட் தான் முக்கியமா இருக்கு. ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டை பின் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை நாங்கள் என்னைக்கும் புறக்கணிக்க மாட்டோம்ன்றத இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து ராகுல் காந்தி எந்த ஒரு வெற்றியுமே ட்விட்டர்ல பின் பண்ணது கிடையாது. இன்றைக்கு பின் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தாண்டி இன்னைக்கு விஜய் கொடுத்திருக்கிற ட்வீட்டையும் பாருங்க. நீங்கள் விட்டு சென்ற இடத்தை இன்னும் சரிவர செய்வதுதான் எங்களுடைய கொள்கை என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ட்வீட் செய்திருக்கார். அப்ப எல்லாரும் விட்டுட்டு போன இடத்துல இருந்து தொடரணும் போது எதை தொடர போறாங்கன்னா மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும், சங் பரிவார அமைப்புகளை தமிழ்நாட்டுல கால் ஊண்டாதவாறு செய்ய வேண்டும். இப்படின்ற ஒற்றை புள்ளி வரும்போது இங்க அரசியல் எதிரி டிமினிஷ் ஆயிடுதுல, நலிஃபைட் ஆயிடுறாங்க. அப்ப கட்சிக்கான கொள்கை எதிரி யாரு? தாவேகாக்கு, பாஜக. அப்ப அதற்கு எதிர் துருவமா இருப்பது காங்கிரஸ். அப்ப இந்திய அலையன்ஸ்ல அதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாமே அனுமானிக்கப்படுகிறது. ஆனால் அகில இந்திய தலைமை இதற்கான வழிகாட்டுதலை கண்டிப்பாக சொல்லும். எங்களுடைய திரிச்சோடங்க இந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு ஏனையில கூட பேட்டி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு டெல்லி தலைமைக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறார். உறுப்பினர்கள் எனது கட்சியோட தொண்டர்கள் எல்லாத்தையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தை வைத்து இன்றைக்கு அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி திரு இப்ராஹிம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.